எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு கட்டாயம் இல்லை தம்பி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முதல்ல இப்ப இருக்கிற அரசியலை விட்ட சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. அதுவும் பார்வையாளனை ஐயோ மோசமானவன் உணர வச்சதுன்னா, ஆனால் இதற்கும் நடிகர் சங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் நான் இல்லைப்பேன். நான் அடிச்சு சொல்லுவேன், அதுக்கான உத்தரவாதத்தை தருவேன். ஜல்லிக்கட்டு ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை. வணக்கம். தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் நடிகர் பொன்வண்ணன் பேசுகிறேன். இந்த நிகழ்வில் ஒரு பொதுவான விவாதங்கள், பொதுவான விஷயங்களை நம்ம எடுத்து பேசலாம்னு எனக்கு தோணுது. சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதில்கள், மனம் திறந்த பதில், இதில் எதுவும் பொய் இல்லை, யதார்த்தமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் சினிமாவினுடைய 80களுக்கு முன்னாடி 90களுக்கு முன்னாடி இருந்த வில்லன்கள் அத்தனை பேருமே நம்பியார், அசோகன் அப்படிங்கிற ஒரு வில்லன்னு தலைவர்களாக இருப்பாங்க. அதுபோல் ஒரு உதாரணம் எடுத்து, ஒரு பாடி லாங்குவேஜ் பிரைட்டாக இருக்கும், டைலாக், ஒரு மேனரிசம் இதெல்லாம் இருக்கும். 90களுக்கு பிற்பாடு வந்த வில்லன், அதே போல் 76 பாரதி ராஜா சாருக்கு பிறகு, அதுக்கு முன்னால் ஸ்ரீதர் காலகட்டம், பாலச்சந்தர் சார் காலகட்டத்தில் எல்லாம் இருந்து வில்லன்கள் என்பவர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை. வில்லன் என்பது ஒரு குணாதிசயம், ஒரு இயல்பான குணாதிசயத்தை மீறினவங்க வில்லர்களாக சித்தரிக்கப்பட்டாங்க. அதில் பாரதி ராஜா சார் வந்துட்ட பிறகு அந்த வில்லன்கிற அந்த கான்செப்டே உடைஞ்சு அவர் முழுமையான ஒரு யதார்த்தத்தை கொண்டு போய் சேர்த்தினார். அப்படி பார்க்கும்போது பருத்தி வீரன் அப்படிங்கிற படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது ஒரு கிழக்கு சீமையில் நடந்த ஒரு கதை. அதனுடைய குணாதிசயம், அந்த நான் பண்ணின ஒரு குணாதிசயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அந்த கேரக்டர் இருக்கும். படம் முழுக்க அது ஒன்று அந்த சமூகம் எடுத்த உடனே அருவாளை தூக்குற ஒரு சமூகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய கோபத்தையெல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு குணாதிசயங்கள் மூலம், செயல்கள் மூலமே வெளிப்படுத்துகிற குணாதிசயத்தோடு அந்த கேரக்டர் இருக்கும். அது திரைப்படத்தில் வில்லனாக பதிவாச்சு. அதே போலத்தான் வாகை சூடவாவும் ஒரு மண்ணினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் அதில் ஸ்க்ரீனில் வந்தது. அப்போது இந்த நான் பண்ணின இந்த குணாதிசயத்துக்கும் ஆரம்பகால சினிமாவினுடைய குணாதிசயத்துக்கும் எடுக்கும்போது, ஆரம்பகால குணாதிசயம் உள்ள அந்த வில்லன் தன்மை உள்ள விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, அது இன்றைக்கி தெலுங்கில் கூட அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பண்ணுனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பிரைட் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் கொடுக்கும். பாடி லாங்குவேஜ், டைலாக் எல்லாம் பிரைட்டாக பண்ண முடியும். அது ஒரு நாடகத்தன்மையோடு கலந்து வரும், நிறையா நடித்த மாதிரி தோணும். ஆனால் இதில் இந்த மாதிரியான செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய குணாதிசயத்தை ஒட்டுன வில்லத்தன்மை நம்ம பண்ணும்போது என்னென்னா, கேரக்டர் நிற்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பிரைட் தன்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கேரக்டராக படம் முழுக்க நிற்கும். இது இயக்குனர்களும் ஒரு படமும் எதை டிமாண்ட் பண்ணுது அதை பொறுத்து பண்ண வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு ஹரிசார் மாதிரி படம், அல்லது ரவிக்குமார் சார் மாதிரி படம், அல்லது ஒரு தெலுங்கு படம் நான் போய் பண்ணும்போது அண்டர்பிளே பண்ணி நான் ஒரு வில்லன் தன்மையை வெளிப்படுத்த முடியாது. அதனால் ஒரு படமும் ஒரு கதையும் களமும் இயக்குனரும் எதை தீர்மானிக்கிறாங்களோ அதுக்கு நம்ம பங்களிப்பு செய்கிறது சரியாக இருக்கும்னு தோணுது. நடிகன்கிற இடம் இருந்தால் போதும். இப்போ உண்மையை சொல்லப்போனால், நான் நடிகனுக்காக வந்தவன் அல்ல. ஒரு ஓவியனாக வந்தவன், இயக்குனராக மாறி பிறகு நடிகனானவன். நடிகன் என்பவன் நான் இயக்குனராக தோல்வி அடையும் போது பாரதி ராஜா சார்கிட்ட நான் உதவி இயக்குனராக அப்போ இருந்த காலகட்டம். அப்போ நான் சொன்னேன், இயக்குனராக நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், பொருளாதார ரீதியாகவும் நான் வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், என்னை நானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஓப்பனாக நான் கேட்டது தான். டைரக்டரும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் 2 படங்களில் எனக்கு அந்த வாய்ப்புகளை தந்ததும், அந்த வாய்ப்பை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு மறுபடியும் நான் தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணினதும், அதுக்காக திட்டமிட்டதும், அதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளும், அதுதான் என்னை நடிகனாக இன்றைக்கி வரலும் தக்க வச்சுருக்கு. அப்போது இயல்பில் பார்த்தீங்கன்னா, மாயாண்டி குடும்பத்தாரில் 5 அண்ணன் தம்பியில் நான் மூத்த சகோதரனாக நான் பண்ணியிருப்பேன். அதே பேராண்மை பண்ணும்போது முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக நான் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு பொறாமை கலந்த, தனக்கு கீழே உள்ளவர்களை
ஒரு பொறாமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவன் வில்லன் கிடையாது, குணாதிசய வைஸ் அப்படி ஒரு வில்லன். அந்த குணாதிசயத்தில் அப்படி நம்ம ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். இப்போது ஒரு நடிகனாக நான் இருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இதுபோல் நடிகனாக இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னை எப்படி வேணாலும் ஸ்க்ரீனில் மோல்டு பண்ண முடியும். அந்த ஃப்ரேமில் நான் ஒரு நல்ல அப்பாவாக, பாசமான ஒரு அப்பாவாக, கணவனாக நான் நடிக்கும்போது அது பார்வையாளனுக்கு அந்த உணர்வை தருதுன்னா அது உண்மையிலுமே நான் நல்ல நடிகன். அதே சமயத்தில் ஒரு மோசமானவனாக, ஒரு மோசமான குணாதிசயமாக உள்ளவனாக ஒரு ஸ்க்ரீனில் நான் வெளிவர்றேன்னா அதுவும் பார்வையாளனை வந்து ஐயோ மோசமானவன் உணர வச்சுதுன்னா அதுவும் சந்தோஷமான விஷயந்தான். அப்போ ஒரு நடிகனுக்கு இதுபோல் ஒரு எங்கே வேணாலும் நம்ம போய் ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிற தளம் வந்து ரொம்ப ரொம்ப சுதந்திரமான ஒரு விஷயம். அதை எனக்கு அமைஞ்சிருக்குதுன்னா உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. தயாரிப்பாளர் சங்கம் என்பது தமிழ் சினிமாவினுடைய கருவறை மாதிரி. அதில் ஒரு தாய் என்ன சாப்பிடணும், அது ரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு போய் ஒரு அம்மாவினுடைய உடலில் ஏகப்பட்ட ப்ராசஸ் நடந்து அதுக்கு பிறகு அது வந்து ஒரு பிரசவம், உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுது. அதுபோல் இங்கே வந்து மிகப்பெரிய ஆளுமைகளுடன் தயாரிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. எஸ்எஸ் வாசன் சாரா இருக்கட்டும், மாடர்ன் தியேட்டர்ஸ், ஏவிஎம் அவர்கள், வாகினி செட்டியார் அவர்கள், இப்படியெல்லாம் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையோட தமிழ் சினிமா இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஆளுமையை அது வந்து தவற விட்டுருச்சுங்கிறது கூட உண்மைதான். ஏன்னா அது வந்து மாற்றங்கள், கால மாற்றங்கள். யாரும் தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டு அது நடந்ததில்லை, ஒரு கால மாற்றத்தில் அது நடந்திருக்கு. அந்த சங்கத்திற்கு பொறுப்பில் வர வேண்டியவர்கள் அந்த சங்க விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். இதில் நடிகர் சங்கம் என்பது ஒரு தனி அமைப்பு, அதற்கு சில சட்ட விதிகள் உண்டு. தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தலில் ஒரு நல்ல அணி வர வேண்டும் என்று நடிகர் சங்கம் விரும்புதே தவிர இவர்கள்தான் வர வேண்டும் என்று யாரையுமே ஆதரிக்காது. அது வந்து தெளிவாக நாங்கள் இருக்கோம். இப்போது என்ன பிரச்சனைனா, தயாரிப்பாளர்களாக மட்டுமே இருந்தவர்கள் அப்படிங்கிறது போய் தயாரிப்பாளர்களில் பல பேர் நடிகர்களாக இருக்காங்க, இயக்குநர்களில் பல பேர் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க, நடிகர்களில் பல பேர் தயாரிப்பாளர்களாகவும் இருக்காங்க, நடிகர்களாகவும் இருக்காங்க, இன்னும் சில பேர் இயக்குநர்களாகவும் இருக்காங்க. நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் 3 சங்கங்களிலுமே அவர்கள் உறுப்பினர்களாகவும் இருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா விஷால், நாசர் சார், கார்த்தி, கருணாஸ், இப்படி எங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தயாரிப்பாளர்கள். அப்போது இவங்க 4 பேரும் தயாரிப்பாளர்கள் சங்க பிரச்சனையில் வந்து அவங்க அந்த சங்கத்துக்கான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது நடிகர் சங்கம் அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஆனால் நடிகர் சங்கம் என்பது வேறு, தயாரிப்பாளர் சங்கம் என்பது வேறு. இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இது விவாதத்துக்கு வரும்போது நடிகர் சங்க செயற்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இங்கு இருப்பவர்கள் பல பேர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்காங்க அல்லது உறுப்பினர்களாக இருக்காங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களையோ அல்லது அவர்கள் பத்திரிகைகள் கொடுப்பதிலோ நீங்கள் உங்களுடைய சங்க விதிகளுக்கு உட்பட்டு என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கங்க, அதில் நடிகர் சங்கம் சம்பந்தப்படாது. விஷால் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒரு விமர்சனத்தை ஒரு பதிவை பண்ணும்போது அதை தயாரிப்பாளர் சங்கம் மறுத்து அது செயற்குழு முடிவெடுத்து அவர் மேல் சட்ட வழக்குகளை தொடுத்திருக்காங்க. அதுக்கு நடிகர் சங்கத்தையெல்லாம் அவங்க கேட்டு பண்ணவே இல்லை, அவர்கள் விதிக்குட்பட்டு பண்ணியிருக்காங்க. அப்போவே அது தெளிவாக இருக்குது. அப்போ விஷால் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டுமா அல்லது தேர்தலில் நிற்க வேண்டுமா என்பதை நடிகர் சங்கத்தின் தீர்மானிக்காது, தயாரிப்பாளர் சங்கம் தான் அதன் விதிகளுக்கு உட்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதை விஷால் தனிப்பட்ட முறையில் கோர்ட்டில் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஒரு தீர்ப்பு வந்து தயாரிப்பாளர்கள் எடுத்த முடிவு சரியானதுன்னு வந்தது. மேல்முறையீட்டுக்கு போகும்போது இல்லை விஷால் வந்து உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியானவர்கள்னு வந்திருக்கு. இதெல்லாமே தனிப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த விதிகளில் ஒரு மறைமுகமான ஒரு விதி இருக்குது. என்னென்னா, மற்ற பொறுப்புகளில் இருப்பவர்கள் இதில் போட்டியிடும்போது முன்னாடி ஒரு நாமினேஷனை கொடுத்துட்டு போட்டியிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்குது. அது பிரச்சனை என்று இல்லாத வரையில் அது பிரச்சனை அல்ல. ஆனால் எப்போ ஒரு உறுப்பினர் மேலே இவர் சொன்னது தப்புன்னு வழக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது சட்ட பிரச்சனையாக மாறிடுது. அப்போ எல்லாமே சட்டமாக நிர்மாணிக்க வேண்டியது இருக்குது. அப்போ பொதுக்குழு முடிவெடுத்து வேறு சங்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள்
இந்த சங்கத்தில் தேர்தலில் நிற்கும்போது வேற பொறுப்பில் இருக்கும்போது அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் இதில் நிற்க முடியாதுன்னு விதிகளில் ஏற்கப்பட்டு அது ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சங்க பதிவாளர்கள்ட்ட பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே தான் அது விதியாக மாறும், கோர்ட்டுக்கு அது ஒத்து வரும். இப்போ அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ அது வழக்கு மன்றத்தில் இருக்குது. வழக்கு மன்றம் அவர் தயாரிப்பாளர்களும் சரி விஷாலும் சரி அதனுடைய உறுப்பினர் விஷாலும் சரி வழக்கு மன்றத்தை போய் சந்திச்சிருக்காங்க. அதில் என்ன முடிவு வருதோ அதை அவங்க சந்திச்சுக்க போகிறாங்க. ஆனால் இதற்கும் நடிகர் சங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நடிகர் சங்கம் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஜெயித்து அந்த உறுப்பினர்கள் யாரை தேர்வு செய்து வருகிறார்களோ அந்த அணியுடன் மிக சிறப்பாக திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடும். அது மட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தனி நபர் அல்லது இவர்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஜல்லிக்கட்டு ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை. இந்த உணர்வு நடிகர்களுக்கு வந்ததும் இளைஞர்களுக்கு வந்ததும் எல்லாமே 3 வருடம் கழித்து, 3 வருடமாக இதற்கு அந்த மண்ணை சேர்ந்த அந்த ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருந்த மக்களும் அந்த அமைப்புகளும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த 3 வருடமாக வழக்கு மன்றத்துக்கு போயிருக்காங்க. வழக்கு மன்றத்தில் அது தோல்வி அடைஞ்சிருக்கு. ப்ளஸ் அது போக அரசாங்கம் போராடி, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை போராடி ஒரு முறை சட்டத்திட்டங்கள் எல்லாம் வழிவகுத்து நடத்தி கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் அடிமாடுகளாக கேரளா போக வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளோடு அவங்க புலம்புனது எல்லாமே பத்திரிகையில் படித்தோம். இதெல்லாம் 4 வருடமாக 3-4 வருடமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததான். அப்பவும் நடிகர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க, மற்ற அமைப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனால் யாருமே அந்த காலகட்டத்தில் நாம் அந்த உணர்வுகளுக்கு வரவே இல்லை. படித்தோம், செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு காலகட்டத்தில் வேற எல்லாம், அது வெறும் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அடையாளம் தான். அந்த அடையாளம் வேற ஏதோ மன அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து 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 ஒரு இடத்தில் அது ஒரு வெடிக்குது. வெடிக்கும் போது யாரோ ஒருத்தர் தொடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப நிலையில் இதுக்கு போராடணுங்க யாருமே இந்த ஃப்ரேமில் இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அங்கங்கே மறைஞ்சிட்டாங்க. ஆனால் புதிதாக கடைசியாக உள்ளே போராடணும் அவர்கள் தான் விரிவாக தெரிஞ்சாங்க. அப்போது இந்த போராட்டத்தை எப்படி கலந்துக்கணும், எதுபோல் கலந்துக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. இப்படித்தான் கலந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒன்றும் வார் பீரியடு கிடையாது. வாரில் இப்படித்தான் இருக்கணும், இதே இடத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. உணவு இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் பாடி லாங்குவேஜ் இருக்கணும். உதாரணத்துக்கு ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு கூட ஒரு காலில் செருப்பு போடாமல் நீங்கள் பல விரதங்கள் இருந்து இப்படித்தான் போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் போகிறவங்க இருக்காங்க, வேனில் போகிறவங்க இருக்காங்க, விரதமே இல்லாமல் கடைசி நாள் மாலையை போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கடவுள் பக்திக்கே அது பொருந்தது. அப்போது உணர்வுகளை வெளிப்படுத்தணும், இப்படித்தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு சட்டமெல்லாம் இந்த உணர்வை இப்படித்தான் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு அமைப்போட அது தொடங்கப்படலை. எல்லாரும் அவங்கவுங்க உணர்வு வெளிப்படுத்தினாங்க. எங்கள் வீட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிகள் குழந்தைகளோட போய் அந்த பீச்சில் 2 மணி வரையில் அமர்ந்திருந்து குழந்தைகளோட அவங்கள பாட வச்சு ஆட வச்சு அந்த குழந்தைகளோட சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் ஒரு திருவிழா மாதிரி அந்த உணர்வை வெளிப்படுத்திட்டு வந்ததும் நடந்திருக்கு. அதனால் இது ஒரு மௌன போராட்டமாக இப்படியே அமர்ந்திருந்ததோ அல்லது வாயில் துணி கட்டிக்கிட்டு அமர்ந்ததோ அல்லது அங்கே பீச்சில் இருந்தவங்க அத்தனை பேருமே இப்போ எந்த பேச்சும் பேசாமல் அமர்ந்திருந்ததோ அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் எல்லாருமே ஜாலியாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப உருக்கத்தோடு வெளிப்படுத்தியிருக்காங்க, கோபத்தோடு வெளிப்படுத்தியிருக்காங்க, வார்த்தைகளாக வெளிப்படுத்தியிருக்காங்க, ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபீல்டில் இறங்கி போராடின நடிகர்களும் இருக்காங்க, சாதாரண மனிதர்களும் இருக்காங்க. இந்த களத்தை இப்படித்தான் பார்க்கணும். விமர்சனம் என்கிறது வேற, களமாக நான் பார்க்குறவர்கள் இப்படித்தான் இருக்கு. அப்போது நடிகர் சங்கம் ஒரு விமர்சனத்தை வைக்கணும் அல்லது நடிகர் சங்கம் இதுக்கான ஒரு ஆதரவை தெரிவிக்கணும். நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு களம் ஆரம்பத்தில் வரும்போது 2 விமர்சனம் வந்தது. ஒன்று, நடிகர்கள் இதில் சம்பந்தமே படக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருந்தது. இல்லை இது மாணவர்களுக்கான எழுச்சி, நடிகர்கள் இதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஒரு 2-3 நடிகர்கள் நண்பர்கள் அங்கே போகும்போது அவரை வழிமறித்து திருப்பி அனுப்புனது நடந்திருக்கு. அது நடந்தது எனக்கு தெரியும். நான் காரில் இருந்தேன், அவங்க போனாங்க, சம்பவம் நடந்து திரும்பி வந்ததும் எனக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா,
ஒரு சாரார் மனநிலை இவர்கள் சம்மந்தப்படக்கூடாதுன்னு இருக்கு. இன்னொரு சாரார் மனநிலை எப்படி இருக்குதுன்னா, ஒரு மனித எல்லாருமே அவங்கவுங்க வெளிப்படுத்துறாங்கன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இந்த இடத்துல மாணவர்களுடைய போராட்டம் எழுச்சி இது வந்து ஹைலைட்டாக நிற்குது. இதுதான் அதில் தாங்கப்படணும். நடிகர்களுக்கு ஏகப்பட்ட புகழ் இருக்குது, ஏகப்பட்ட அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு மீடியா வச்சு 100 மீடியா வந்து அவங்கள கவர் பண்ணி எப்பவுமே நிற்கும். அது ஜல்லிக்கட்டுங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் அவங்கள காட்டணுங்கிற அவசியமே இல்லை. நாளைக்கு காலையில் ஒரு நடிகர் தன்னுடைய ஒரு பேட்டி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா 100 கேமராக்கள் அவரை நோக்கி திரும்புவதற்கு இன்னைக்கு மீடியாவினுடைய பலம் அவருக்கு இருக்குது. அதனால் இதில் சார்ந்து அவர் புகழ் அடையணும், இந்த மீடியா சார்ந்து அவர் போய் ஜனங்களுக்கு சேரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறது யாருமே இல்லை. ஆனால் பாதுகாப்பு கருதி நடிகர் சங்கம் ஒரு அமைப்பு ஒரு 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 போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குது. மாணவர்களுடைய எழுச்சிக்கு ஆதரவு, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு வரும்போது அதை பாதுகாப்பாக நடத்த வேண்டிய கடமை நடிகர் சங்கத்துக்கு இருக்கு. இலங்கை தமிழர் பிரச்சனை என்று ராமேஸ்வரத்தில் வந்து ஹோல் இண்டஸ்ட்ரி முடிவு எடுக்கப்பட்டது கடந்த சில வருடங்களுக்கு முன்னால். அப்போது நடிகர் சங்கம் அங்கே போய் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. நானெல்லாம் அப்போ இயக்குனராக நாங்கள்லாம் போய் அங்கே கலந்துக்கிட்டோம். ஆனால் ஒரு நடிகர்கள் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை. நடிகர்கள் என்ன பண்ண முடியுது, இங்கிருந்து ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில் வந்து அவங்க உணவு வெளிப்படுத்தினது தான் இங்கே பண்ண முடிஞ்சது. ஏன்னா பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இரண்டாவது, மீடியாக்களை தவிர்க்கணுங்கிறத நாங்கள் முதல் நாள்லேயே நாங்கள் தீர்மானித்த விஷயம். மீடியாக்களை தவிர்த்துருவோம். மீடியாக்கள் எதுவும் வேண்டாம், பேச்சுக்கள் வேண்டாம். எல்லாருடைய பேச்சுக்கள் என்ன ஆகும்னா, மீடியாவுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி லைவில் போட்டு அது வந்து ஒட்டுமொத்த உணர்வுகளையும் தப்பாக்குறதோ அல்லது வேற பக்கம் திசை திருப்புறதோ நடக்கும் அப்படின்னு அதையும் தீர்மானிச்சுக்கிட்டோம். மூணாவது, பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறீங்க. ஒரு உண்ணாவிரதமோ அல்லது வந்து அது ஒரு மௌனம் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு மேடை, அவ்வளவுதான். அந்த மேடை இப்படித்தான் இருக்கணும், இதுபோல்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யாரும் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரவர்கள் சூழ்நிலைக்கு வெளிப்படுத்துறதுக்கு முழு உரிமை இருக்குது. அப்படி தான் செய்யப்பட்டது. 100 மடங்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் நேர்மையாகவும் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற முறையில் நடிகர் சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டதை சிறப்பாக செஞ்சுருக்கோம். அது மாணவர்களுக்கு உடைய அந்த போராட்டத்தை மரியாதை செய்கிற விதமாக தான் நாங்கள் கட்டமைச்சுக்கிட்டோமே தவிர அதில் எங்களை முன்னிறுத்திக்கணுங்கிறது ஆரம்பத்திலேருந்துமே எங்களுக்கு நோக்கமும் இல்லை. அதனால் நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம். இது ரொம்ப தெளிவுப்பா. வாழ்க்கை என்பது நான் இந்த பூமியில் வாழ்கிறது மட்டும் முதல் அனுபவம் அல்ல. மிகப்பெரிய போர்களில் தோல்வி அடைந்து திரும்பிய மன்னர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சந்தர்ப்பங்கள் கூடி வருவது பேர் வெற்றி. ஒரு சந்தர்ப்பத்தை முழுமையாக நம்ம அணுகும்போது அந்த சந்தர்ப்பத்தினுடைய வெளிப்பாடு முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா அது வெற்றி. அதுக்கு வெற்றின்னு பேர். தோல்வி என்பது அதாவது உதாரணம் 35 மார்க் வாங்கினவனுக்கும் 34 மார்க் வாங்கினவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு பார்டர். 35 வாங்கினவன் பாஸுங்கிற லிஸ்ட்டில் வந்துடுறான். 100 மார்க் வாங்கினவனும் 35 வாங்கினவனும் பாஸுங்கிற லிஸ்ட்டில் இருக்கான். மார்க்கு கெடுக்கும் போது வேணா அவன் 35ன்னு சொல்லலாமே தவிர பாஸுங்கிற அந்த பார்டருக்குள்ளே வந்துடுறான். 34 இருக்கிறவன் 1 மார்க் இருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேனேங்கிற ஆதங்கத்தில் இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, வெற்றி தோல்வி என்பது என்னுடைய செயல்களில் அல்ல, என்னுடைய மனது சார்ந்த விஷயம். நான் இந்த பூமியில் என்னுடைய பிறப்பிலிருந்து, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய வயது சமூகத்துக்குள் நுழைந்ததிலிருந்து, நான் பழகிய நண்பர்களிலிருந்து, நான் வேலை செய்த குருமார்களிலிருந்து அவ்வளவு பேர்களிடமும் என் இதயத்தில் எந்த அளவுக்கு நான் ஒரு மரியாதை வச்சுருக்கேன், நான் என்ன கற்றுக்கிறேன், புத்தகங்கள் வழியாக என்ன கற்றுக்கிறேன், மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து என்ன கற்றுக்கிறேன், இதைத்தான் நான் மிக முக்கியமாக நினைக்கிறேன். அது சார்ந்த செயல்களை செய்யும்போது ஒருவருடைய பார்வையில் மிகப்பெரிய அந்த பணத்தை வைத்து அது வெற்றியாக அளவிடப்படும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கான அடையாளமாக நீங்கள் எதை சொல்கிறீங்க? 100 நாள் பல கோடி கலெக்ட் பண்ணுச்சு, அந்த ஒரு பிளாக்ல டிக்கெட் வந்து 30 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு பிளாக்ல போகுது. அப்போது வெற்றியை நீங்கள் எதனால் அளவுகோல் வைக்கிறீங்கன்னா, பணத்தை வைத்து அளவுகோல் வைக்கிறோம். புத்திசாலித்தனத்தை வைத்து அளவுகோல் வைக்கிற வெற்றின்னு ஒன்று இருக்குது, பணத்தை வைத்து அளவுகோல் வைக்கிற வெற்றின்னு ஒன்று இருக்குது. இங்கு பெரும்பகுதி பணத்தை வைத்து வைக்கப்படுகிற வெற்றியாக இருக்குது. அந்த வெற்றியை நான் வந்து வெற்றின்னு கொண்டாடணும்னோ இல்லை அது இல்லைன்னா வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறது அளவுக்கு எனக்கு வந்து நான் அவ்வளவு இல்லை. எனக்கு எதுவும் மன ரீதியாக இயல்பிலேயே நான் அதை தாண்டி இருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, நான் இயக்குனராக இருந்து இயக்குனருக்கான ஒரு பாரதி ராஜா சார் அவர்களிடம் நான் உதவி இயக்குனராக இருந்து நான் ஒரு இயக்குனரான போது
எனக்கு இருந்த ஒரு ரசனையும் எனக்கு இருந்த படிப்பறிவும் என்னுடைய நான் அதை வெளிப்படுத்தின விதத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் காரணமாக அது அந்த செயல் முழுமையடையாமல் போச்சு. அது முழுமை அடையலின்னு சொன்னால் யாருக்கும் முடியாது. அது தோல்வின்னு சொல்லும்போது தான் அது அடுத்தவங்களுக்கு அது பார்டராக பதிவாகுது. அதுக்காக சொல்கிற வார்த்தை தானே தவிர அதை வைத்துக்கிட்டு நான் எதையுமே அளவுகோல் வச்சுக்கிறதும் இல்லை. அதை ஒரு பக்குவமாகவோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கவும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க தேர்தல் ஆரம்பித்த காலம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த தேர்தல் காலகட்டத்துக்குள் நுழைஞ்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மதுரை நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்குறோம் முதல் நாள். அன்னையிலிருந்து மீடியா என்கின்ற பதிவு இல்லாமல், மீடியா முன்னாடி இல்லாமல் நாங்கள் எதையுமே பேசினதில்லை. அந்த பதிவுகள் அத்தனையும் இன்றைக்கி இருக்கும், நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். ராதாரவி அண்ணன் அல்லது ராதாரவி சார், சரத் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லாமல் நாங்கள் இதுவரையிலும் எங்கேயுமே, நாங்கள் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடாது. குறிப்பாக ஒரு 5 பேர்னு வச்சுக்குவோம். இந்த 5 பேரை தான் நான் நாங்கன்னு சொல்கிறேன். மீதி எல்லாருமே வெளியே இருந்து ஸ்ப்ரெட் பண்ணி என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. இந்த 5 பேரும் அந்த மரியாதைகளோடு தான் நாங்கள் எப்பவுமே இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கைகளாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட சாடலாகவோ எப்போதுமே எங்கேயுமே நாங்கள்லாம் பேசினதே இல்லை. அந்த மரியாதைகள் எப்போதுமே உண்டு. ஒன்று, ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அந்த அமைப்பு கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை பண்ணி வந்திருக்கு. சரத் சார், ராதாரவி சார் பீரியடில் கூட எதுவும் பண்ணலின்னு யாருமே சொல்லலை. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, 86 ராதாரவி அண்ணன் பொறுப்பேற்றுக்கும் போது, அப்போ நவரசம் செல்வகுமார், அலைகள் செல்வகுமார் இருந்தார், மனோகர் சார் இருந்தார். அவங்க எல்லாம் பொறுப்பேற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 750 ரூபா தான் அன்றைக்கி பணமாக வச்சுட்டு போகப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் அத்தனையும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இருந்த பணத்தையெல்லாம் கட்டடத்தில் செலவு பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வேஸ்ட் பண்ணல. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்களை செய்து 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 தொடர்ச்சியாக அது அடுத்த லெவலுக்கு போகாமல் ஒரு இடத்துல தேங்கி போய், அந்த தேக்கத்தில் ஒரு சமூக மாற்றம் அல்லது ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அந்த மாற்றத்துக்கு ஏற்கனவே இருந்தவர்கள் காரணம், இதாக நடக்காது, இது சரிப்படாது, இது முடியாது, ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் அதோட தேங்கி போய் நின்றுட்டாங்க. அந்த தேக்கத்தினுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல. ஏன்னா ரொம்ப வருடங்கள் இருந்ததுனால அது அப்படி வந்துருச்சு. ஒரு புதிதாக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் நடக்காது, இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வந்துருச்சு. இதில் செய்ய முடியும், இதில் நினைத்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அதை பார்த்தது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, காலம் டைம் கடந்த நிர்வாகத்தில் இருந்தவர்களே எங்களை ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, எங்களை அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்க எவ்வளவு கார்னர் பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தோன்னே எங்களை தற்காத்துக்கு பண்ண வேண்டிய வேலைகளும் அதில் மிக முக்கியமான பார்ட்டாக இருந்தது. பொது 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 சிந்தனையோட தனிப்பட்ட தற்காத்துக்களும் சேர்ந்து வரும்போது அதை சந்திக்க வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு கூட நான் பல மேடைகளில், இப்போ நான் சரத் சார் வீட்டு திருமணத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில், நான் சங்கம் வேறு தனிப்பட்ட வாழ்க்கை வேறு என்பதில் நான் தெளிவாக இருக்கேன். சங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு அரசு சார்ந்தோ அல்லது சட்டப்படியான விஷயங்களுக்கோ ஒரு சில செயல்களை செய்ய வேண்டியது, பொறுப்புக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுங்கிறதுனால சில விஷயம் பேசுகிறோம். அதே சமயத்தில் தனிப்பட்ட கலைஞர்களாக, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கலைஞர்களாக நான் எப்போதுமே அந்த மனநிலையில் தான் இருப்பேன். அது ரவி அண்ணா இருக்கட்டும், சரத் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களை இந்த பொறுப்பு நான் அடுத்த 3 வருடத்தில் இந்த பொறுப்புலேருந்து நான் விலகிக்குவேன். அப்படி விலகும்போது நான் அந்த கலைஞர்களோட வாழ்க்கையோடு தான் நான் பயணம் செய்ய முடியும். அந்த மனநிலை எனக்கு இருக்கணும். என்னுடைய செயலை பிரித்து பார்த்துக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். அது மற்றவர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. என் மனநிலையை பொறுத்தவரையில் நான் அப்படி பதிவு பண்ணுறேன். அதனால் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை. பொறுப்புக்கு வந்ததில் இருந்து இன்றைக்கு வரலும் எங்களுக்குள்ள வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு டீம் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் ரெகுலரான எங்களுடைய கான்வர்சேஷன்ஸு, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் அதுக்குள்ளே பதிவு பண்ணிக்கிட்டது. மூத்த கலைஞர்களை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மாதிரி மதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துதான் நான் இல்லைம்பேன். நான் அடித்து சொல்லுவேன், அதுக்கான உத்தரவாதத்தை தருவேன். கார்த்தியாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், அல்லது நாசர் சாராக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய
செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும், ட்ரஸ்டீஸ், அறக்கட்டளை நிர்வாகிகள், பூச்சி முருகன், எஸ்வி சேகர் சார், குட்டி பத்மினிமா, இவங்கெல்லாம் சொல்கிறேன். இப்படி இந்த டீமில் யாரை எடுத்தீங்கன்னாலும் அவர்களுடைய அதிகபட்சமான உழைப்பு எதுக்கு இருந்திருக்குதுன்னா, இந்த எப்பா இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க அப்படி கேள்விப்பட்டேன், இவங்களை நான் இங்கே பார்த்தேன், இவங்க என்கிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுத்தாங்கப்பா. முழுக்க முழுக்க அந்த வயதானவர்களுக்கும் அவர்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் 100 மடங்கு இந்த இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. இன்னொன்று, அப்படி குடும்ப ரீதியாகவும் வளர்க்கப்பட்ட விதத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எல்லாமே சென்டிமெண்ட். இப்போ கார்த்தியெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு தனி அறக்கட்டளை வச்சு ஒரு பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சிவகுமார் அண்ணா இருக்கட்டும் அல்லது கார்த்தியாக இருக்கட்டும், ஒரு நாளெலாம் வந்து பொருளாதார ரீதியாகவே யாரோ ஒரு நடிகர் அங்கே கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு செய்தி பேப்பரில் வந்தோ அல்லது யாருக்கு எனக்கு ஒரு கடிதம் வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணேன்னா உடனே நான் சொல்ல இப்படி பார்த்தேன்னா நடிகர் சங்கம் அவர் உறுப்பினர் இல்லாமல் இருப்பார் அல்லது உறுப்பினராக இருந்திருப்பார். அந்த சங்கத்துக்குள்ளே நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் செய்ய முடிகிற மாதிரி இருக்கும். உடனே கார்த்தி பர்சனலாக அதை ஹெல்ப் பண்ணுவான். விஷால் வந்து தனி அறக்கட்டளை வச்சுருக்காப்ல, உடனே சார் அதில் நம்ம செய்ய முடியாது சார், நான் இதில் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு அவன் பர்சனல் அறக்கட்டளையில் வந்து கூட அதை அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணுறான். அப்போது இது வந்து முழுக்க 100 மடங்கு பொய்யான தகவல். இந்த பெரியவங்களை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, ஒருவேளை முன்னாள் நிர்வாகத்தில் ஒரு சம்மந்தப்பட்டு ஒரு சட்ட ரீதியாக சில செயல்களை செய்யும்போது அவர்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொதுவாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி பார்க்கல. அதனால் இது முழுமையாக நான் மறுக்கிறேன். இதுபோல் ஒரு நிர்வாகம் இனிமேல் நடிகர் சங்கத்தில் அமையுமா அப்படின்னா நான் அதுக்கு உத்தரவாதமே தர முடியாது. அந்த அளவுக்கு 100% ஒரு முழுமையான நிர்வாகம். அந்த முழுமையான நிர்வாகத்தில் நல்ல மனிதாபிமானம் உள்ள, பாசிட்டிவ் சிந்தனை உள்ள, ஆரோக்கியமான விவாதங்கள் உள்ள ஒரு நிர்வாகம். யாரும் தனிப்பட்ட முறையில் முடிவுகளோ அல்லது தனிப்பட்ட முடிவில் எடுக்கப்படுற ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அதை மறுத்து அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே கூட போகிறவங்களும் இங்கெல்லாம் யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் எப்போதுமே தெளிவாக இருப்பேன். எனக்கு சரி என்று தோணுவது சட்டப்படியாக இது இல்லை, இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் ஓப்பனாக பதிவு பண்ணுவேன். அதை அவங்க செய்கிறது ஒட்டுமொத்தவங்களும் சேர்ந்து அதை முடிவு எடுக்கிறது வேற விஷயமா இருக்கும். அதே போல் நான் சொல்லுவதோ அல்லது நான் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டேன்னா உடனே எதிரில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், நான் முடிவு எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறது அப்படியெல்லாம் இல்லை. உடனே அதை வந்து அப்படி. அதனால் நான் 100% இதை வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள, பெரியவர்களை மதிக்கக்கூடிய நிர்வாகமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் 80க்கு பிறகு பிறந்தவங்க. 90ல் பிறந்திருப்பாங்களா? 90ல் பிறந்திருப்பாங்க. யாச்சும் இன்றைக்கி இப்போ 17. ஒரு 17 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 90 வயதிலிருந்து பார்க்கக்கூடிய அரசியல் என்ன தெரியும்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முதல்ல இப்போ இருக்கிற அரசியலை விட்ட சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருந்ததுன்னு முதல்ல சொல்லுங்கள். இன்னைக்கு அரசியலை பற்றி பேசுகிறவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலை பற்றி தெரியணும். இன்னைக்கு ஏன் ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து, மன்னர்கள் காலம் வேண்டாம், வரலாற்று காலகட்டத்தில் இருந்து ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இந்த சென்னை என்பது ஒரு ஆங்கிலேயர்களுடைய மிக முக்கியமான கேந்திரமாக இருந்திருக்கு. சென்னை என்பது கல்கட்டா, சென்னை, மும்பை ஒரு மதம் பரப்புனதுக்கு கோவா எப்படி ஒரு மிக முக்கியமானதோ அதுபோல் சென்னை வந்து இந்த பக்கம் இந்த ட்ரிப்ளிகேன் வந்து டச் பீரியடில் இருந்திருக்கு, டச்சுக்காரங்களோட இருந்திருக்கு. ஐஸ் ஹவுஸ்னு ஏன் பேர் வந்தது? சென்னையில் இருக்க நேப்பியர் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது? ஒரு பழைய ஃபோட்டோஸ், ஒரு பழைய வரலாறுகள் அங்கிருந்து எடுத்து வர சொல்லுங்க. எப்படி திராவிட இயக்கம் தோன்றுச்சு, தீகா எப்படி தோன்றுச்சு, தீகாவிலிருந்து திமுக எப்படி வந்தது, கம்யூனிசம் எங்க நின்னது, எங்க தோத்து போச்சு, காங்கிரஸ் எங்க வந்தது, காங்கிரஸ் எங்க பிளவுபட்டது, மத்திய காங்கிரஸில் இருந்து மாநில காங்கிரஸ் எங்க வேறுபட்டது, இந்திரா காங்கிரஸ் எப்படி பிரிஞ்சது, ஜனதா எங்க வந்தது, ஜனதா தளம் எங்க வந்தது, எவ்வளவு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றில் எது புதுசு? இது இப்ப இருக்கிற பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து இதுக்கு முன்னாடி பல சம்பவத்தில் நடந்திருக்கு. இந்த இன்னைக்கு பஸ்ஸில் வச்சு போறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இந்த விமர்சனம் இதுக்கு முன்னாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் அது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனதா பீரியடில் வந்து ஜெகஜீவன் ராம் அல்லது பிளஸ் வந்து அவன் அங்கிருந்த பீரியடில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்த டெல்லியிலேயே அந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. சரி, இது இந்த காலகட்டம். இதுக்கு முன்னாடி காலகட்டம் இல்லையானா மன்னர்கள் காலகட்டத்தில் இல்லையா? மன்னர்கள் காலகட்டத்தில் எல்லாம் நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 6 கோடி மக்களும் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் என்பது ஒரு சுதந்திரம். 6 கோடி மக்களும் 60 கட்சிகள் 6 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தலைவனை தேட வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு.
ஒன்று. ரெண்டாவது, தொடர்ச்சியாக ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் திமுக. திக அரசியலில் சம்பந்தப்படுவதில்லை. இந்த 4 கட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு 4 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு அடுத்த வரலாறு அப்படின்னு நீங்க தொடரும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இப்படி தொடர்ச்சியான இந்த காலகட்டத்தில் மக்கள் இவர்களில் இருந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பது, ஒரு 6 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 60 கட்சிகள்ல இந்த 6 கட்சிகள் தான் டாமினேட் பண்ணி நிக்குது. 60ல 6 டாமினேட் பண்ணி நிக்குது. அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற சூழ்நிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டப்படியான நிலைமையை தீர்மானிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. உதாரணத்துக்கு 130 பேர் எம்எல்ஏக்கள் தீர்மானித்தால் ஒரு தலைவர்கள் இன்றைய ஆளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுதான் சட்ட பிரச்சனை. அது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னராக இருந்தாலும் சரி, அப்படி சட்டப்படியாக சந்திக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஆனா உணர்வு ரீதியா மக்களுடைய உணர்வு வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. உணர்வுகளுக்கு முரண்பாடான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அது 130 பேர் மட்டும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிடலான்னு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட ஒரு தலைவர்கள் இங்க தீர்மானிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இது மாற்றங்கள் ஏற்படும் போது குழப்பங்களோட தான் நடக்கும். தலைவர்களே இல்லைனாலும் அரசாங்கம் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் கவர்னர், குடியரசுத் தலைவர்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு என்னன்னா, ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக போராடின போது சுதந்திரமான அவர்களுக்கு வந்து மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டசபையை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா, எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் கவர்னருங்கிறத அன்னைக்கு ஒரு முழுக்க ஒரு ஆங்கில வலிவான ஒரு தொடர்ச்சி. அது இன்னைக்கு இந்த கட்சி அமைப்புகள் இது மாதிரி பிரச்சனை வந்து செதஞ்சாலும், இந்த மாதிரி குழப்பங்கள் வந்தாலும் அரசாங்க கட்டமைப்பு என்பது அது அப்படியே இருக்கும், ஸ்டடியா இருக்கும். அது மிசா பீரியடில் யார் இருந்தா? மிசா பீரியடில் முழுக்க அரசு அதிகாரிகள் மூலம் தான் ஒரு அரசாங்கம் இயங்கிட்டு இருந்தது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு, ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கனவுகள் இருக்கும். இன்னைக்கு தமிழக மக்களுடைய நிலைமையில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80-90 வந்து 40-45 விழுக்காடு வந்து படித்தவர்கள் இருந்தால் பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் 90ல் பிறந்தவங்க அல்லது 80ல் பிறந்தவங்க. அவர்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே கிட்டத்தட்ட 80ல் பிறந்து அவங்க 20 வருடத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த 20 வருடத்தில் இன்னைக்கு இளைஞர்களை மகனா வச்சிருக்கிறவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 80ல் பிறந்தவங்க தான் அப்பா அம்மாவா இருக்காங்க. அவங்களும் படித்தவர்களா இருக்காங்க. 70-75 விழுக்காடு படித்த சமூகமாக இன்னைக்கு இருக்கோம். அனைத்தும் படித்த இளைஞர்கள். எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? இவ்வளவு கல்லூரி வந்துருச்சு. மருத்துவம் படிக்கிறாங்க, விவசாயம் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இவர்கள் இத்தனை பேர் படிச்சு வர்றாங்களே, படிக்கிறதுக்கான கல்லூரி இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கான இடம் இருக்கா? அப்போ அதை எப்படி பார்க்கறது? விவசாய நிலங்கள் சுருங்கி போச்சே, அதை எப்படி வந்து நவீனப்படுத்துறது? ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு ஏக்கரா போட்டுக்கிட்டு ஒரு பார்டர் கட்டிக்கிட்டு உட்காராம 100 விவசாயிகள் சேர்ந்து ஒரே இடத்த வந்து பரவலா இடிச்சு நிரப்பி அந்த வரப்புகளே இல்லாம பண்ணிட்டு பரந்த ஹெலிகாப்டர்ல வந்து மருந்து தூவுவதும், பெரிய பெரிய மிஷின்களை வைத்து டிராக்டர்களை வச்சு அதை வச்சு அந்த உழைப்பை வந்து படித்த இளைஞர்களை வச்சு விவசாயம் அப்படி அடுத்த இதுக்கு கொண்டு வரணும். விவசாயத்தையும் இளைஞர்களையும் கனெக்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியது அரசாங்கம் யோசிக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கனவுகளோடு வரக்கூடிய தலைவர்கள் தான் அப்படி யோசிக்க முடியும். அரசு அதிகாரிகள் முழுக்க பேப்பரில் எழுதுவாங்க, அவங்க கொடுப்பாங்க, போவாங்க. அவங்களுக்கு கனவுகள் அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பது தமிழகத்திற்கு கண்டிப்பாக தேவை. இந்த குழப்பங்கள் விரைவில் தீரும். அந்த குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவான நிலைமையில் இந்த தலைமுறை மாறும். கமல் சார், ரஜினி சார் உட்பட அனைவரும் வந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, பொதுக்குழுக்கு வரல. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஒரு அமைப்புக்காக நடந்த கிரிக்கெட்டுக்கு வந்து அஜித் சாரும் வரல, விஜய் சாரும் வரல, ரஜினி சாரும் கமல் சார் வந்திருந்தாங்க. அதுபோக பல கலைஞர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கட்டாயம் இல்லை தம்பி. இப்போ சகோதரர் விஜய் வந்து இந்த மீட்டிங்க்கு வராமல் இருந்தான். ஆனால் சிம்பு, லாரன்ஸ், விஜய், நயன்தாரா இப்படி பல
கலைஞர்கள் மக்களோட மக்களாக அங்கே போய் இருந்து வந்தது ஒரு பதிவு இருக்குல்ல. ரெண்டாவது ஊடகங்கள் மூலம் அவங்க வெளிப்படுத்தின பதிவு இருக்கு. இதை விட அது அவங்க அது போதும் நினைச்சிருக்கலாம். இப்போ மாணவர்கள் அந்த அமைப்பு அங்க இருக்கும்போது நீங்க எப்படி இங்க வந்து இது மட்டும் பண்ணுனீங்கன்னு கேட்கறத நான் வந்து ஒத்துக்கலையோ, அதுபோல இங்க இருக்கிற அமைப்பு இப்படி ஒன்று பண்ணும்போது அவர்கள் ஊடகங்கள் மூலம் நான் உணர்வை வெளிப்படுத்திட்டு அங்க போய் வெளிப்படுத்திட்டேன்னு சொல்றதையும் நான் அக்செப்ட் பண்ணணும் இல்ல. அது தப்புன்னா நான் இங்க பந்தல் போட்டோ அல்லது இங்க வந்து நாங்க உட்கார்ந்துருந்து அது தப்புன்னு மாறும் இல்லையா? அவங்க அந்த குற்றச்சாட்டை நான் சரின்னு சொன்ன மாதிரி ஆயிப்போம் இல்லையா? அப்படி அல்ல. உணர்வுகளை எல்லாரும் வெளிப்படுத்தணும். மாணவர்களுக்கு சப்போர்ட். அதை ஒரு நடிகர்கள் போய் தனித்தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அங்க பாதுகாப்பு இல்லாம ஒரு போகும்போது ஒரு போலீஸ் தரப்புல இருந்து நீங்க வர வேண்டாங்கன்னு சொல்றாங்க. ஊடகங்கள் மூலம் பண்ணும்போது அது ஒரு விமர்சனமா மாறுது. அப்போ ஒரு சங்கம் என்பது பலதரப்பட்ட கலைஞர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். நீங்க வாங்க, உங்க உணர்வுகளை நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து வெளிப்படுத்துங்க, ஒரு அமைப்பின் மூலம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு ஏற்படுத்துறோம். இல்ல நான் தனியா பண்ணிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் 100 பேரில் 98 பேர் அந்த அமைப்பின் மூலம் தங்களுடைய உணர்வுகளை அன்னைக்கு வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அது ரொம்ப மரியாதையான விஷயம். இதுவே வந்து அன்னைக்கு வந்து அஜித் சார் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பொதுக்குழுவுக்கோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கோ வரல, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் அது வந்து அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இது போல் இருக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணணும். ஓவியம் என்பது கனவு. அது வந்து ஒவ்வொருத்தருடைய படைப்பு ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆர்ட், ஒரு கலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை மூலம் ஒருவன் பாடகனாக இருப்பான், மிக சிறந்த பேச்சாளியாக இருப்பான், பார்த்தீங்கன்னா நடனம் சிறந்த முறையில் இருக்கும். சில பேர் பொய்யும் திருட்டும் கூட ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்ட். 10 பேருக்கு தெரியும் அவன் பொய்யான ஆளுன்னு. ஆனால் அந்த 10 பேரையும் அவன் ஏமாற்றி அவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு போவான். 10 பேர் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவனிடம் பொருளை அவங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போவான். இதெல்லாம் ஒரு ஆர்ட். எல்லாத்தையுமே நீங்கள் ரசனையாக அப்படித்தான் பார்க்கணும். அந்த திறமையை நம்மளால் வளர்த்திக்க முடியும். அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கலைத்திறமை இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கு. அதை இனங்கண்டு கொண்டால் கடைசி கால வரையிலும், ஒரு மனிதன் இறக்கும் வரையிலும் அவனுக்கு அதுதான் சந்தோஷத்தை தரும். அதுக்கு புகழோ உச்சமோ பதவியோ அதெல்லாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வேர்க்கல்லை சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். வெறும் செருப்பு இல்லாத காலில் நடந்துக்கிட்டு கூட நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அது ஒன்று. இரண்டாவது, படிப்பு. எவ்வளவோ மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து போயிருக்காங்க. அந்த வாழ்ந்து போனவர்கள் அத்தனை பேரில் எல்லாருமே எல்லா அனுபவத்தையும் பதிவு பண்ணிட்டு போகலை. அப்படி பார்க்கும்போது பல படைப்பாளிகள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அழகாக பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. தனி மனித உணர்வுகள், அரசியல், சமூகம், மதம், இலக்கியம், இப்படி நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் எவ்வளவோ மனிதர்கள் அதை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு காலகட்டத்தை வரலும் அது புத்தகமாகி வெளிவரதுக்கான சந்தர்ப்பங்களே அமையல. ஓலைச்சுவடியாக இருந்தது, புத்தகம் அப்படி இப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு 40 வருட காலகட்டத்தில் புத்தகங்கள் என்பது மிகப்பெரிய ஆளுமையோட நிறைய விஷயங்களை வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பாரதி கனவு கண்டது போல மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே மொழிமாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு கிடைக்குது. அதை படிக்கும்போது எனக்கு இந்த இடத்தில் படிக்கும்போது, உதாரணத்துக்கு பங்கிம் சந்திரனும் சரச்சந்திரனுடையும் சோவியத் ரஷ்யனுடைய கதைகளும் இப்படியெல்லாம், இந்த பக்கம் எம்டி வாசுதேவனாருடைய கதையாக இருக்கும், பசீர் அவர்களுடைய கதையாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு நான் அங்கே அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு போனதே இல்லை. ஆனால் புத்தகங்கள் வழியாகத்தான் எனக்கு அந்த வாழ்க்கையை அனுபவமாச்சு. முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு நாடு எப்படி இருந்தது, மக்கள் மனநிலை எப்படி இருந்தது, அதுக்கான அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது. பிரபஞ்சம் வெல்லும் அப்படின்னு வந்து நம்ம பாண்டிச்சேரியினுடைய அட்மாஸ்பியரை வச்சு மானுடம் வெல்லும்ங்கிற புத்தகம் பாண்டிச்சேரி அட்மாஸ்பியரை வச்சு அந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி பிரபஞ்சன் சார் எழுதியிருப்பார். அது நான் போய் வாழாமலேயே அந்த ஒரு வாழ்க்கை முறை எனக்கு அந்த காலகட்டத்தை வாழ்க்கை முறை எனக்கு ஒரு புத்தகம் மூலம் எனக்கு கிடைக்குது. அதனால் ஓவியமும் படிப்பும் எனக்கு வந்து சினிமாவை விட மிக முக்கியமானது. அது ரெண்டும் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எனக்கு ரெண்டுமே வேற உலகத்துக்கு போகிற ஒரு சந்தோஷத்தை தருது. அதுவே எனக்கு கிடைச்சிருக்கிறதும் அதை நான் வளர்த்திக்கிட்டதும், தொடர்ந்து இந்த சினிமாவில் வந்து நான் ஆரம்ப காலத்தில் இருந்து வந்தப்போ சிறு வயதில் ஏற்பட்ட இந்த உணர்வுகளை நான் இழக்காமல் அதை தற்காத்து வச்சுக்கிட்டதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுபோல் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் 90க்கு பிறகு நீங்கள் வந்து உலகமயமாக்கல்,
ஒரு பொருள் உலகத்திலிருந்து சாதாரணமாக எந்த பொருளும் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு உலகமயமாக்கலோட நீங்கள் இருக்கீங்க. இன்று பண மதிப்பிழப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். கிரெடிட் கார்டு என்பது, டெபிட் கார்டு என்பது உங்களுக்கு சாதாரணமாக உள்ளே போட்டு எடுக்கக்கூடிய ஒரு அட்டை மாதிரி ஆயிடுச்சு. பணத்தினுடைய மதிப்பை கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் அளவுகோலே வைக்க முடியாது. பணத்தை கையில் வாங்கணும். உழைச்சி அந்த பணம் கைக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷத்தான் அந்த பணத்தினுடைய மதிப்பை உங்களுக்கு உணர்த்தும். ஆனால் கிரெடிட் கார்டு மூலம் போட்ட பணம், நீங்கள் கிரெடிட் கார்டு மூலம் டெபிட் கார்டு மூலம் எடுக்கக்கூடிய பணமோ அல்லது போடக்கூடிய பணமோ அது செலவு பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு பணத்தினுடைய அந்த வலிமையை உங்களுக்கு உணர்த்தாது. அப்படி ஒரு சமூகமாக இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கீங்க. இன்னைக்கு 2008 ஐடி செக்டார் விழுகிறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு சாதாரண கிராமத்தில் படித்த பையன் சென்னையில் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான். 1 லட்சம் ரூபாய் சம்பளங்கிறது பர் டே 3000 rupees. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அவன் காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரையில் அதுக்காக உழைச்சான். அந்த 3000 ரூபாயில் இன்னைக்கு இருக்கிற பீஸா ஹட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து மெக்டொனால்ட்ஸ் அது இதுன்னு லொட்டு லோஸுக்கு ஏகப்பட்ட செக்டார்ஸ் அவங்கள குறி வச்சு தான் வந்தது. ஒரு பைக் இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும், அவர்களுடைய செலவுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக 1500 ரூபா 1500 ரூபாயை அது அழகாக உறிஞ்சி எடுத்துக்கிச்சு. மீதி 1500 ரூபா தான். அப்போது ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பளத்தில் அவன் வீட்டு வாடகை எல்லாம் சேர்த்து போய் பார்த்தீங்கன்னா அவனால் ஊருக்கு ஒரு ஃபாதர் மதருக்கு ஒரு 20000 ரூபா தாராளமாக அனுப்புனான். செல்ஃபோன் மாற்றிக்கிட்டே தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டு, ஒரு செல்ஃபோன் காலம் கடந்து ஒரு 6 மாதம் 1 வருடம் கூட இல்லை, புதுசாக மாற்றிக்கிட்டே இருந்தான். இழப்பீடை தொடர்ந்து அவன் கையில் இருக்கிற பணத்தை சுரண்ட சமூகமாகவே இருந்தது. 2008க்கு பிறகு பல பேருக்கு வேலை இழப்பு. அன்னைக்கிலிருந்து இன்றைக்கி வரலும் 30,000 to 40,000 சம்பளம் வாங்குகிற இளைஞர்கள்லாம் பெரிய விஷயம். அப்போ தினம் ஒரு 1000 ரூபா, அவன் 1500 ரூபா செலவுக்கு பழக்கப்பட்டவன். 1000 ரூபாய்ங்கும்போது 500 ரூபா டெபிசிட்டில் இருக்குது இன்றைக்கி ஜெனரேஷன். பத்தாவதுக்கு 500 ரூபாயும் 2000 ரூபாயும் இன்றைக்கி வந்து பண மதிப்பீடு வந்து முழுக்க பேங்க்கு போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு பணம் என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்தி, சமூகத்தில் இந்த பணம் மதிப்பீடு இழப்பீடு என்பது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதிதாக முதலீடு செய்வதற்கு என்பது ஒரு தயக்கத்தை தந்திருக்கு. அப்போது அந்த பண மதிப்பை உணராத ஒரு தலைமுறை, உணர்ந்த ஒரு தலைமுறை அது அப்பா அம்மாவாக இருக்குது. உணராத தலைமுறை வந்து இளைஞர்களாக இருக்காங்க, கார்டு சிஸ்டத்தில் பழகினவனாக இருக்காங்க. இப்போ பணத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையும் இருக்குது. இதுக்கு மூன்றுக்கும் இடையில் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை இளைஞர்களுக்கு இருக்குது. அதனால் நேரம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு நண்பர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக அடுத்த நிலைக்கு போகிற அளவுக்கு அந்த செயல்பாடுகள் இருக்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டெட் ஃபுட்டேஜாக சீக்கிரம் ஒரு இளமை பருவத்தை கடந்துருவீங்க. அதுக்கப்புறம் பொருளீட்டுவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு நாளில் பொருளீட்ட முடியாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 வருடம் நீங்கள் ஒரு துறையில் பயணம் செய்தால்தான் சரியான ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து சேருவீங்க. அந்த 8 வருட பயணத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுக்கோங்க. அடுத்த 8 வருடம் கழித்து நீங்கள் அந்த கோலை அட்டன் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பலாம் வந்து அறிவுரையோ அல்லது வந்து அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை, யோசிக்கணும், அவ்வளோதான். அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற உணர்வு எப்படி உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த முடியுமோ அதுபோல் இந்த பாயிண்ட்டும் உங்களை ஒன்று சேர்த்தணும். இந்த அமைப்பு இதோடு சேர்ந்து நீங்கள் அப்படி எழுந்திருச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு தமிழகம், ஒரு இந்தியா அநேகமாக ரொம்ப நல்ல ஒரு முறையில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் இளைஞர்கள் யோசிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, கனவு. வாழ்த்துக்கள். அரசியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. முதல்ல அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்குங்க. வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறது, வரணும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. கலைஞரும் அண்ணாதுரை அவர்களும் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே 40 வயதில் வந்தாங்க. கலைஞர் அவர்களெல்லாம் சிறு வயதிலிருந்து அரசியலுக்கு வந்துட்டார். நீங்கள் காமராஜர் அவர்களெல்லாம் சிறு வயதில் இருந்தே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்தே அவரெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டார். பெரியார் அவர்கள் இங்கிருந்து காசிக்கு போயிட்ட பிறகு அரசியலுக்கு வந்துட்டார். எல்லாரும் இங்கிருந்து, விவேகானந்தர் 20 வயதில் வந்து ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு சிக்காகோ போயிட்டார். அதனால் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா. இளைஞர்கள் சமூகத்துக்குள்ளே வர்ற மாதிரி இன்றைக்கி டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது சிறு வயது, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அத்தனையுமே 22 வயது 25 வயதில் இந்தியன் கேப்டன்ஸ் இருக்காங்க இன்றைக்கி.
அதனால் இதெல்லாம் ஒன்றும் புதுசும் இல்லை. இளைஞர்கள் வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வரலாம், எங்கே வேணாலும் எதில் வேணாலும் வரலாம். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. இன்றைக்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூடிய ஆற்றலும் அதை பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வரணுமா வரணும் வேண்டாங்கிறது முடியல. நான் வந்தால் எந்த சிஸ்டத்து வழியாக வரப்போகிறேன்? நான் வெளியே இருக்கிற வரையிலும் எனக்கு கனவு சுதந்திரமாக இருக்குது. உள்ளே வந்துட்டா ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே 6 கோடி மக்களில் 1.5 கோடி பேர் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் பதிவாயிருக்காங்க. 1,40,00,000 பேர் அல்லது 1.5 கோடி பேர் வந்து டிஎம்கேனுடைய உறுப்பினர்களாக ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுப்பினர்கள், கேப்டன் அவர்களுக்கு உறுப்பினர்கள், தம்பி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு உறுப்பினர்கள், இப்படி காங்கிரஸ், இப்படி எல்லா பாரதிய ஜனதா, இப்படி எல்லா கட்சிகளுமே இந்த 6.5 கோடி பேரை ஆல்ரெடி பங்கு போட்டு வச்சிருக்கு. இப்போ நீங்க ஒரு பெரும்பகுதியான ஓட்டெடுப்பு சிஸ்டம் என்ன சொல்லுது? 4 பேர்ல ஓட்டு வாங்கணும் இல்ல, 5வது ஒரே ஒரு ஓட்டை அதில் வாங்கியிருக்கானோ 6 பேர் வாங்கணும் ஜெயிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 6வது வாங்கணும் இறந்து போயிட்டாலோ அல்லது வேற ஏதாவது நடந்துட்டாலோ 4 பேருக்கு இருக்கிறவனுக்கு ஒரு அந்த வாய்ப்பு போற சிஸ்டம் கூட கிடையாது. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. 70,000 பேர் ஒரு ஓட்டு ஒன்று வாங்கியிருக்கான். 75,000 பேர் ஒருத்தர் ஓட்டு வாங்கியிருக்காரு. 75,000 ஜெயிச்சிட்டாரு, ஓகே சந்தோஷம். ஒருத்தர் இறந்துடுறாரு, இடைத்தேர்தல் மறுபடியும் வைக்கப்படுது. ஏன் 70,000 பேர் இருக்கிற அந்த வாங்கினவங்களை அங்கீகரிச்சிருக்கலாம்ல? அந்த சிஸ்டம் கூட இங்கே இல்லை. அதனால இந்த சிஸ்டம் அத்தனையும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மீறி ஒரு விஷயத்தை செய்யணும். 2வது அந்த அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய தளம் இது எல்லாம் மீறி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும். இந்தியாவில் வந்து அஸ்ஸாமில் நடந்தது மகந்தா தானே, மாணவர் போராட்டம் நடந்து ஒரு 87 காலகட்டம், 87 88 காலகட்டத்தில் அது வந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு அது போல் ஒரு எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு வந்து இல்லை. ஏற்கனவே இருக்கிற செட்டப்புக்குள்ளேயே தான் அது போய்கிட்டு இருக்கு. அதனால் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. வரலாம், அதற்கான எல்லா தகுதியும் இளைஞர்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த கட்டமைப்புக்குள் பயணம் செய்வதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. அதுக்கு என்ன உண்டோ அதை அவங்க தான் சொல்லணும். நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இப்படி வரப்போறோம்னு அவங்க தான் சொல்லணும். சந்தோஷம். நடிகர் சங்கம், சொந்த வாழ்க்கை, அரசியல், இப்படி நிறைய பேசியிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை இதில் யாருக்காவது முரண்பாடுகள் இருக்கலாம். நான் சொன்னதில் வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் அவர்கள் கேட்கும்போது ஒரு தோணலாம், இல்லை எங்கேயாவது சில விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கலாம், கோர்வையற்ற முறையில் விடுபட்டு கூட போயிருக்கலாம். தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது தப்பாகவே வச்சுக்குங்க. நான் உங்களை சரி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் போராட போகிறதில்ல. சரின்னு தோணுச்சுன்னா நான் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். தப்புன்னு தோணுனவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.